நிறைந்தவர்களான உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் இன்றைய வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்றும் அழியாத உணவாகவும் எப்போதும் பிரியாத உறவாகவும் நம் ஆண்டவர் இருக்கின்றார். சுகமளிக்கும் மருந்தாக, சுவைமிக்க விருந்தாக தன்னையே தருகின்றார். இயேசு தன்னையே உணவாக பகிர்ந்து கொடுத்தது போல நாமும் பகிரும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து இறைவனை வெளிப்படுத்துவோம். அவரை உணவாக உட்கொள்ளும் போதெல்லாம் உள்ளத்தின் காயங்களும் உடலின் தீமைகளும் அகற்றப்படுகிறது. அப்போது நான் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்கின்றோம். இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை, பரிவை மட்டுமல்லாமல் தன் உடலை, இரத்தத்தை, உயிரையே நமக்காக கொடுத்துள்ள ஆண்டவரை நாம் வரவேற்போம், வாழ்வாக்குவோம். விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை உட்கொண்டு உறவுகளில் ஒற்றுமையையும் உண்மையையும் நம்பிக்கையையும் வளர்த்து நலமும் வளமும் பெற்று மகிழ புனிதம் நிறைந்த இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம்.
அன்புக்குரிய உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு ஆண்டவருடைய இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழாவுடைய திருவிழாவிற்கு அன்போடு வரவிருக்கின்ற நிச்சயமாக இந்த திருப்பலியின் முடிவில் திருப்பலியின் தொடர்ந்து திருப்பலியை வாழ்ந்து காட்ட கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்து தொடக்கத்திலே கடவுளை நாம் மகிமைப்படுத்த ஒரு கரவொலி எழுப்பி ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் இரத்த பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள் திருப்பலி கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுற செயின்ட் டேவிட் பெப்பே டேவிட் பிறந்தநாள் வழியாக மைக்கேல் ஜெயராஜ் அவருடைய 25வது ஆண்டு பிறந்த நாளில் சிறப்பாக இவர்களை ஆசீர்வதிக்க மற்றும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய 18th year அருள் ரஜினி. So happy wedding anniversary, and also the 42nd year of the wedding anniversary of L. Jayakumar and Luthu Mary. So happy வெட்டிங் ஆனிவர்சரி. இவர்களையும் கடவுள் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக டிம்பிள் பிலிப், ஆல்பினுஸ், ஷாலோம், கிறிஸ்டோஃபர், ஸ்டெல்லா குடும்பத்தினர், ஆண்டோனி, ஃபெலிக்ஸ் தாமஸ், பிரதீக்ஷா, ஜெனிஃபர், அமல்ராஜ், அம்ப்ரோஸ் மற்றும் ஆண்டோ ஃப்ராங்கிஸ், ரெஜினா, ஜென்சி மற்றும் வி ஆண்டோனி ராஜ், இ அல்ஃபோன்சா, ஆர் ஜெஸ்ஸி, ஆர் ரிச்சி குரெயின் ஆகியோருடைய நன்றிகள் எல்லாம் ஏற்று இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். இந்த திருப்பலியானது தொடர்ந்து லியோ குடும்ப நன்றி திருப்பலியாகும், ஜெயசீலன் குடும்பத்து நன்றி அறிதலாகும், ஜோன்ஸ் வெல்டிங் ஒர்க்ஸ் ஃபார் த வெல்ஃபேருக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள், இன்ஃபென்டா மெய்யப்பன் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக ஜெய்சி பெத்ரின், என் பிலிப், சென்ட் தாமஸ் மற்றும் மரிய முத்து சிங்கராயன், டாக்டர் முகமது ஹனீஃபா, எஸ் வின்னரசி கொன்சிலியா, கே சூசைராஜ், சூசைநாதன், ஃபாதர் சிரியக் எஸ்ஜே, ஃபாதர் வரப்பிரசாதம் எஸ்ஜே, லூது மேரி என்கிற கஸ்தூரி, சாமுவேல், ராஜம்மாள் மற்றும் இந்த திருப்பலியானது ஞானராஜ் ஆகஸ்ட் 20th டெத் ஆனிவர்சரி அண்ட் டி சஜ்ஜி அவருடைய 5வது ஆண்டு ஆண்மலை பாட்சிக்காக லூது மோட்சமேரி 2nd year ஆஃப் த டெத் ஆனிவர்சரி பல கருத்துக்களுக்காக மற்றும் ஜான் பிதலிஸ், ஜான் அலெக்சியஸ், ஸ்டெல்லா அலெக்சியஸ், சாந்தகுமார், ஜான் பெனடிக்ட், சார்ல்ஸ் மைக்கேல் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் அனைவரோடும் இருப்பதாக. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவருடைய திருவுடல் ரத்தம்தான் அஸ்திவாரம். நம்முடைய எல்லாருக்கும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆணிவேர் இயேசுவின் திருவுடல் ரத்தம். அவருடைய அன்பு தான் ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் ரத்த பெருவிழாவுடைய அருள் ஆசிரியை திருப்பலியில் நாம் அனுபவிப்போம். நல்லது ஒரு அற்புதமான குடும்பங்களாக நாம் வாழ திருப்பலியில் கலந்து கொள்ள தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், குறைகள் இவற்றிற்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மெய்ப்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக்கு. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எந்த இருளிலும் ஒளியை தரக்கூடியவர், எந்த நிலையிலும் உடன் இருப்பவர். அவரின் வார்த்தையால் பாலை நிலமும் பசுமையாய் மாறும். நாம் அவரின் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழும்போது நமது கடந்த கால கசப்பான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உண்மையுள்ள நிலை வாழ்வையும் நிறைவான மகிழ்வையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டு அவரின் பாதையின் பயணிக்க முதல் வாசகத்தை கேட்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 3 முடிய மற்றும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக.
வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் திரு இரத்தத்தையும் திரு உடலையும் உணவாக உட்கொள்ளும் அனைவரும் அவரோடு இணைகின்றோம். தூய்மையுள்ள அந்த உணவை உட்கொண்டு நாமும் நம் சொல்லிலும் செயலிலும் வார்த்தையிலும் நடத்தையிலும் வாழ்விலும் அவரை வெளிப்படுத்துவோம். அப்பொழுது நாம் ஒரே இறைவனின் மக்களாக வாழ்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இரண்டாம் வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 58 முடிய.
அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள், உங்கள் எல்லாரையும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவன் சன்னிதானத்தில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மனசுக்குள்ளே என்ன ஓடுகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேகத்தோடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாட்கள் நகர்கிறது, வாரங்கள் ஓடுகிறது, மாதங்கள் நகர்கிறது, வருடங்களெல்லாம் கடந்து கொண்டே செல்கிறது. இதில் எத்தனை விதமான உழைப்புகள், எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், மகிழ்ச்சிகள், ஏற்றங்கள், மாற்றங்கள், சோகங்கள், நெருக்கடிகள், இவற்றின் மத்தியிலே கலந்த ஒரு கலவையாக நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட சமூக வாழ்வில் நாம் இருக்கின்றபோது ஏதோ எங்கோ ஒரு விதத்தில் நம்முடைய தொடக்க புள்ளி, ஒரு ஆதார புள்ளியாக, ஒரு மிகப்பெரிய சக்தியின் புள்ளியாக இருப்பது தான் ஆலயம். ஆக கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் இதை நாம் எப்படி வைச்ச சைக்காலஜி, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைக்கோ, மன உளவியல் ரீதியாக நாம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆற்றல், த எனர்ஜி விச் இஸ் மோஸ்ட் ரெக்வயர்ட், அதில் ஒரு ஆற்றல் நமக்கு தேவை. நகர்த்த, பேச, உறவாட, சிந்திக்க, பழக, வேலை செய்ய, அந்த ஆற்றலின் பிறப்பிடமாக, இல்லிடமாக, கொள்ளிடமாக, புகலிடமாக, அடைக்கலமாக இருப்பது தான் இந்த ஆலயம். ஆகவே ஒவ்வொரு ஞாயிறு என்பது ஒரு மிகப்பெரிய அபாரமான ஆற்றலின் தொகுப்பு என்று கூட நாம் சொல்லலாம். அந்த விதத்தில் ஒவ்வொரு வாரமும் 6ஆம் வாரமாக நாம் தொடங்கி மகிழ்வோடு மனநிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு குறைகளெல்லாம் சரிபடுத்தி பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறைவாக மாறுதான் அழகான இந்த நாள். அற்புதமான இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல், திரு இரத்த பெருவிழா, நம்முடைய ஆதாரத்தின், ஆதரவின், ஆணிவேரின், அச்சாரத்தின், அடித்தளத்தினுடைய விழாதான் இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அற்புதமான இயேசுவின் திருவுடல், இரத்த பெருவிழா, சொலோமனிட்டி ஆஃப் த கார்பூஸ் கிறிஸ்தி. இந்த லாத்தின் வார்த்தை, லத்தீனில் கார்பூஸ் கிறிஸ்தி என்று சொல்வார்கள். ரொம்ப அழகான விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இதை பற்றி இன்னும் கூடுதலாக நாம் சிந்திக்கலாம். அன்புக்குரியவர்கள், ஒரு ஆயன் தன் மந்தைக்கு உணவளிப்பது போல நம் ஆண்டவர் கிறிஸ்து தன் திருவுடல், இரத்தத்தை விசுவாசிகளாக நமக்கு ஆன்ம உணவாக அளிக்கிறார். இப்படி தாமஸ் அக்வினாஸ் அவருடைய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, சில கேள்விகள் அடிப்படையில் நமக்கு எழலாம். அந்த கேள்விகள் நாம் நம்பிக்கையாக மாறுகின்ற போது கூடுதலாக வலிமை பெறுகின்றன. வில்லி ஹோஸ்மர் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஹோசிமர் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு நிகழ்வை தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறார். என்னன்னா, ஒரு ஃபாதரை, ஒரு குருவானவரை, ஒரு நற்கருணையின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவர் பார்க்க வருகிறார். பார்த்து சில கேள்விகள் கேட்கிறார். முதல் கேள்வி என்னன்னா, ஃபாதர், ஒரு சின்ன அப்பத்துக்குள்ளாக எப்படி ஆண்டவருடைய திருவுடல் இரத்தம் மாறும் இல்லையா? ஒரு சின்ன அப்பம், அது எப்படி இயேசுடைய திருவுடல் இரத்தமாக மாறும்? அடிப்படையான கேள்வி இல்லையா? அப்போ ஃபாதர் சொல்கிறாரு, இந்த பாருபா, நீ சாப்பிடுகின்ற உணவே உன்னாலேயே அது இரத்தமாக மாறுகின்ற போது
டர்ன்ஸ் இன்டு பாடி இல்லையா? உன்னாலேயே மாற்றுகின்ற போது இயேசுவால் முடியாததா என்ன, கடவுளால் முடியாததா என்ன? மீண்டுமாக அந்த நபர் கேட்கிறார், ஃபாதர் எனக்கு இன்னொரு கேள்வி. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன அப்பத்துக்குள்ளாக எப்படி இயேசு இருக்க முடியும்? ஒரு சின்ன அப்பத்துக்குள்ளாக இயேசு எப்படி இருக்க முடியும்? தட்ஸ் அ கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். அப்போது ஃபாதர் அந்த நபருக்கு விளக்கம் சொல்லுகிறார். இங்கே பாரு, பரந்த விரிந்த உலகம் இல்லையா, பரந்த விரிந்த உலகம், அந்த உலகத்தை 2 சிறு கண்களால் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் கடவுளால் முடியாததா என்ன? கடவுளால் முடியாத பரந்து விரிந்த இந்த உலகத்திற்குள்ளாக ஒரு சிறிய அப்பத்துக்குள்ளாக கடவுள் இருப்பார் என்பதுதான் நம்பிக்கை என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த நபருடைய அடுத்த கடைசியாக ஒரு கேள்வி, ஃபாதர் அது எப்படி ஆண்டவர் இயேசு ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்க முடியும் இல்லையா? ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும், இதெல்லாம் நமக்கு ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா? ஒரே நேரத்தில் எப்படி எல்லா இடத்திலும், எல்லா திரு அவையிலும் எப்படி இருக்க முடியும்? ஃபாதர் பொறுமையாக அந்த நபருக்கு ஒரு கண்ணாடியை காண்பித்து, இந்த கண்ணாடியில் யார் தெரிகிறது? என் முகம் தெரியுது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை சுக்குநூறாக உடைத்து போடுகிறார். உடைத்தால் என்ன ஆகும்? அங்கங்கே கண்ணாடி அப்படியே துகள். இப்போ உன் முகம் தெரியுது. ஆமாம் ஃபாதர், அங்கங்கே தெரியுது. அப்போனா பார்த்தியா, அதாவது உன்னாலேயே ஆங்காங்கே உன் முகத்தை தெரிகின்ற போது கடவுளால் அது முடியாததானே, ஆங்காங்கே அவரால் இருக்கும். இப்படியாக ஒரு அடிப்படையான கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து ஆண்டவர் இயேசு உண்மையாகவே திருவுடல் இரத்தத்தில் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி சொல்லு, கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ மனதை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதை கொடுத்தேன், அவரோ என் உள்ளத்தை கேட்டார். கடவுளிடம் என்னையே கொடுத்தேன், அவர் தன்னையே தந்தார். அன்புக்குரியவர்கள், இது ஒரு பர்சனல் என்கவுண்டர். அதாவது கடவுளிடத்தில் நம்மை கொடுக்கின்ற போது கடவுள் தன்னை தன் திரு உடலாக திரு ரத்தமாக நமக்கு வழங்குகிறார். திஸ் இஸ் எ எனர்ஜி. ஆகிய ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் என்பது மிகப்பெரிய சக்தி. நிறைய புதுமைகள் இருக்கிறது, நற்கருணை ஆண்டவருடைய புதுமைகள். ஒரு சில புதுமைகள்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. எங்கிருந்து நான் ஆரம்பிப்பது? ஓகே, 1400ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாடு. ஸ்காட்லாந்து நாட்டில் பாக்ஸியர் என்கின்ற இடத்துல ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த எழுந்தேற்றம் வருகின்ற போது அந்த ரசத்திலிருந்து ரத்தம் வழிந்தோடுகிறது. வழிந்தோடி அந்த ரத்தம் துணியெல்லாம் ஆகிறது. இன்றைக்கும் ரத்தம் கரை படிந்த அந்த துணியை இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எங்கே என்றால் சென்ட் பீட்டர் அண்ட் பால் சர்ச், ஸ்காட்லாந்தில் நம்பர் 1. இப்போ நிறைய இருக்குது. ரெண்டாவது, சில புதுமைகள் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வலுப்படுத்த மெருகேற்ற 1730ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இத்தாலியில் இருக்கக்கூடிய சியானா நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், சென்ட் பிரான்சிஸ் ஆலயம். அந்த ஆலயத்திற்குள்ளாக கொள்ளையர்கள், அவங்களுக்கு தெரியாது, கொள்ளையர்கள் நற்கருணை பெட்டியை திறந்து கோல்டு வெசல், அது கோல்டு வெசலை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள், திருடி கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது உள்ளே இருந்த அந்த அப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு செல்கிறார்கள். 2 நாட்கள் கழித்து கண்ணில் படுகிறது. அந்த அப்பமெல்லாம் இரத்தமாக மாறி இன்றைக்கும் அது அந்த இடத்தில் பாதுகாத்து வைத்திருக்க அந்த ஆலயத்தில் சென்ட் பிரான்சிஸ் சர்ச்சில் 1730ஆம் ஆண்டு நடைபெற்ற உண்மை இன்றைக்கும் பாதுகாத்து வைக்கப்படுகிறது. 1990ஆம் ஆண்டு சவுத் கொரியாவில் நாஜி என்ற இடத்தில் ஒரு பெண், அந்த பெண்ணின் பெயர் ஜூலியா கிம். அந்த பெண்ணானவள் ஆண்டவர் இயேசுடைய திரு உடலை பெறுகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலை பெற வருகின்றப்ப அந்த பெண்ணும் பெறுகிறார். பெற்ற பிறகு அந்த திரு உடல் இந்த ரத்தம் வழிந்தோடுகிறது. அப்போது இருந்த திருத்தந்தை 2ஆம் அருட்சினப்பர் அந்த இடத்திற்கு சென்று அதை பரிசோதித்து ஆய்வுகள் மேற்கொண்டு ரியலி பாடி அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ் என்று மிரக்கல் என்று இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு புதுமை, 1913ஆம் ஆண்டு ஒரு சாதாரண ஒரு பெண், உங்களை போன்ற ஒரு பெண், 16 வயசு, அந்த பெண்ணுடைய பெயர் ஃப்ளோரிபஸ் டொனால்ட்ஸ் த ஜீசஸ், சுருக்கமாக லோலா என்று அழைப்பார்கள். அந்த பெண் 16 வயசு. ஷி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தன்னுடைய உணவு தன்மையும் பசியையும் தூக்கத்தையும் இழக்கிறார். தட்ஸ் எ டிசீஸ். படுத்த படுக்கையாக 60 வருஷம் சாப்பிடாம, தண்ணியும் குடிக்காமல், தாகமும் எடுக்காமல்
அப்படியே படுக்க. அப்போ 60 வருஷம் எப்படி வாழ்ந்தாள் என்றால் she received everyday communion. இயேசுவின் திருவுடலை நற்கருணை நாள்தோறும் பெற்றிருக்கிறாள். 60 வருஷம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். 60 வருஷம். 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த அம்மா இறந்துருக்கிறாங்க. 60 வருஷமும் தினசரி அவங்க உட்கொண்டது ஹோலி கம்யூனியன், ஆண்டவருடைய திருவுடல் மட்டும்தான். இந்த செய்தியெல்லாம் பரவிய பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு மாதத்தில் 1950 33,000 மக்கள் அந்த அம்மாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்த மக்களிடத்தில் அந்த அம்மா சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? கோ டு கன்ஃபெஷன், பாவ சங்கத்திரம் செய்யுங்கள், திருவிருந்தை உட்கொள்ளுங்கள், தனிப்பட்ட முறையில் இயேசுவின் திருதி ஆண்டவர் மேல் உங்கள் பக்தியை வையுங்கள், பாவ சங்கத்திரம் செய்யுங்கள், பிறகு நன்மையை உட்கொள்ளுங்கள், இயேசுவின் திருதி ஆண்டவர் மேல் உங்கள் பக்தியை வையுங்கள். அப்பொழுது இருந்த ஆயர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த பெண்ணுக்கு தனியாக பிளஸட் சாக்ரமெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி வாரத்தில் ஒரு திருப்பலியை வைக்கவும் ஏற்பாடு செய்து தினசரி அந்த அம்மா நற்கருணை மட்டும் உட்கொண்டு 60 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. there are so many miracles are there. அவங்களுக்கு 2005ஆம் ஆண்டு புனிதர் பட்டத்துக்குரிய தயாரிப்பு ஆரம்பித்திருக்கிறது. அதே போல் இட்டாலியில் லான்சியோ என்ற இடம் இருக்கிறது. நான் அங்கே சென்றிருந்தேன். லான்சியோ ஒரு அழகான ஆலயம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆலயத்திற்குள்ளாக 850ஆம் ஆண்டு ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றுகின்றார். ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற how it is possible it's getting transubstantiated, அதாவது எப்படி இந்த ஒரு அப்பம் ரசமும் மாறுகிறது என்று அவருக்கே சந்தேகம். It happens. Everyone is limited in their own knowledge. ஆகல அவருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் 850ஆம் ஆண்டு அந்த ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அப்பத்தை எடுத்து ரசத்தை சொல்லுகின்ற போது அப்பம் திருவுடலாக, ரசம் இரத்தமாக மாறுகிறது. இன்றைக்கும் அது லான்சி என்ற இடத்தில் அவ்வளவு அழகாக இட்டாலியிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நிறைய புதுமைகள். 1901ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் நிறைய பேர் இறந்து போனார்கள், நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆனாங்க, படுத்த படுக்கையாக பல பேர். அதில் ஒரு இளைஞன், ஒரு யங் பாய், இஸ் ஆல்சோ met with an accident and counting for the days to die. அவங்க அம்மா அழுகுறாங்க. பையனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. பிறகு கேள்விப்படுறாங்க லூது நகருக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பையனை ஸ்ட்ரெச்சரில் வைத்து ட்ரெயினில் கொண்டு வராங்க. ஸ்பீட் ட்ரெயினில் கொண்டு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். எங்கள் லூர்து மாதா அந்த திருத்தலத்தில் பிரான்சில் திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் நற்கருணை ஆசீர்வாதம். அப்போது இந்த பையன் ஸ்ட்ரெச்சரில் வைத்திருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறான். குருவானவர் நற்கருணையை கொண்டு வர 1901 நற்கருணை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற போது when he comes to the person, அப்படியே அவன் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவர் அவனை பார்க்க, he stood up and shouted that I am healed, நான் குணம் பெற்றுவிட்டேன் சத்தமாக. Then and that there were 30 doctors were there. 30 மருத்துவர்கள் அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கிறார்கள். They were all tested, பரிசோதித்து this is a purely eucharistic miracle என்று சான்று. இது போன்ற நிறைய விஷயங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருவுடல் இரத்தத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கார்பூஸ் கிறிஸ்தியுடைய திருவிழாவில் இயேசுடைய திருவுடல் இரத்த பெருவிழா. இந்த திருவிழா எப்படி வந்தது? இதற்கும் ஒரு அழகான சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. 1192ஆம் ஆண்டு ஒரு சாதாரண அருட்சகர் ஜூலியானா அவங்க பேர், அவங்க சென்ட் அகஸ்டின் சபையை சார்ந்தவங்க. அவங்க ஒரு கனவு காண்கிறாங்க. கனவில் ஒரு அழகான முழு நிலவு, அழகான முழு நிலவு, அவ்வளோ பிரைட்டான ஒரு முழு நிலவு. அந்த பிரைட்டான முழு நிலவுக்குள்ளாக ஒரு பிளாக் ஸ்பாட், கருப்பு புள்ளி. இவங்களுக்கு புரியல, என்னடா அது இவ்வளவு அழகான நிலவுக்குள்ளாக ஒரு கருப்பு புள்ளி என்று. தென் ஷி ஹர்ட் த வாய்ஸ், ஒரு மிகப்பெரிய குரல் கேட்கிறது. என்னவென்றால், அழகான முழு நிலவு திருச்சபையினுடைய வழிபாட்டு கால அட்டவணை. கருப்பு புள்ளி என்பது இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழாவுக்கென்று ஒரு நாள் இல்லை என்று குரல் கேட்கிறது. அப்போ அவங்க வயசு 16. இதை அவங்க அப்படியே வைத்திருந்து, மௌனமாக வைத்திருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சக அருட்சகர்கிட்ட சொல்ல, சில குருக்களிடத்தில் சொல்ல, அப்பொழுது இருந்த எங்கே நடந்தால் பெல்ஜியம் லியாஜ் என்ற இடத்தில், அப்பொழுது இருந்த அந்த ஆயரிடத்தில் அது தெரியப்படுத்த, அப்போ தான் இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழா அப்படியே பரவ ஆரம்பிக்கிறது. பிறகு திருத்தந்தையாக 4ஆம் ஊர்பன் திருத்தந்தையாக ஆரம்பித்த பிறகு லியாஜ் நகரில் இந்த சிஸ்டர் இந்த இடத்துல தியாக்கனாக இருந்திருக்கிறார். பிறகு இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழாவுடைய அந்த நம்பிக்கை
திருவிழாவாக அவர் பகிரங்கமாக அறிக்கையிட்டு இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழாவை கொண்டாடுங்கள் என்று 1264ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த விழா. அப்பொழுது ஒரு அழகான பாடலை ஒரு இறையியல் வல்லுனர் இருந்தார், அவரை எழுதச் சொன்னார்கள். அந்த பாடலை இன்றைக்கும் நாம் பாடுகிறோம். என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். Today also we are singing. It was composed in the year 1264. 1664ஆம் ஆண்டு எழுதப்பட்ட பாடல் இன்றைக்கும் நாம் பாடுகிறோம். என்ன பாட்டு அது? என்ன பாட்டு? மாண்புயர் பாடுறோம் இல்லையா? இது பாருங்க, 1264 எழுதியது யாரு? தாமஸ் அக்வினாஸ், மாபெரும் இறையில் வல்லுனர். லத்தீனில் தாந்தோ எர்கோ. அழகான பாட்டு மாண்புயர் என்ற பாடல் அப்பொழுது எழுதப்பட்ட பாடல் தான். 4ஆம் உருபன் சொன்னது. ஆக இப்படியாக இதற்கென்று ஒரு அழகான இயேசுடைய திருவுடல் இரத்த பெருவிழாவுடைய வரலாறு அடங்கியிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? லைஃப். இயேசுவின் திருவுடல் இரத்தம் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்வு. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள கரும்பலகையில் வாழ்வு என்பது என்ன ஒரு கேள்வி. அப்போ எல்லாரும் ஒரு பதில் சொல்கிறார்கள். போகிறோம் வரவங்கெல்லாம் ஒரு 80 வயசு பெரியவர் சொல்லுங்க, வாழ்வு என்பது என்ன? துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடுகிற போர்க்களம் என்று அவர் எழுதுகிறார். ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் அவர் எழுதுகிறார். வாழ்க்கை என்பது என்ன? அவருடைய அனுபவத்தில் இருந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் சொல்லுகிறார், வாழ்க்கை என்பது ஒரு சராசரி மனிதன் மீது சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தி கடவுள் ரசிக்கின்ற விளையாட்டு தான் வாழ்க்கை. அடுத்து நடுத்தர பெண்கள் எழுதுகிறார், வாழ்க்கை என்பது அவங்களுடைய பார்வை அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மெகா தொடர். ஒரு இளைஞன் அவன் எழுதுகிறான், தன்னுடைய வாழ்க்கை என்பதன் அவன் சொல்ல நின்று நிதானிக்க நேரம் இல்லாமல் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு மின்சார ரயில் அவனுடைய பார்வையில். ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல் படிக்கின்ற குழந்தை, வாழ்க்கை என்பதென தினம் தினம் என் அறிவை சோதிக்க வைக்கின்ற தேர்வு. இந்த கேள்விக்கு பதிலாக பார்த்தீங்களா? துன்பம் துயரம் கஷ்டம் நின்று நிதானிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வாழ்க்கைன்னா ஹாப்பினஸ், செலப்ரேஷன், கொண்டாட்டம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், என்னடா வாழ்க்கை, என்னடா சோர்வு, ஏன் உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம், எவ்வளோ உழைத்தாலும் என்று ஒரு புலம்பலோட ஆதங்கத்தோட மகிழ்ச்சி இல்லாமல் மனநிறைவு இல்லாமல் மகிழ்ச்சிக்காக மனநிறைவுக்காக தவறான முறைகள், தவறான செயல்பாடுகள், தவறான வழித்தடல்கள் எத்தனையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் நிறைவுக்கும் செழுமைக்கும் முழுமைக்கும் ஆண்டவர் தரக்கூடிய அழகான ஆசீர்வாதம் தான் அவருடைய திருவுடல். என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்போர் என்னாலும் உயிர் வாழ்வர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகு? பார்த்தீங்களா? ஆண்டவருடைய திருவுடல் இரத்தம் தான் நமக்கு வாழ்வும் சக்தியும். திருவுடல் இரத்தம் என்பது விருந்து என்பதுக்கு தமிழ் கலாச்சாரம் உணவு என்ற அர்த்தம் இல்லையா? உணவுக்கு மறுபெயர் உறவாக வருகிறார். அதான் ஆண்டவருடைய அழகான விஷயமாக. அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் நற்கருணை இல்லை என்றால் உயிரற்ற பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அருங்காட்சியமாகவே திருச்சபை இருக்குமாக. நற்கருணை தான் மிகப்பெரிய பலம். ஒரு ஆண்ட்ரஸ் டூபஸ் என்கிற நாவலாசிரியர் சொல்கிறார், நற்கருணை என்பது கடவுளின் அன்பு முத்தம். நற்கருணை இல்லை என்றால் கடவுள் வெறும் கோட்பாடாக, ஒரு தத்துவமாக தேங்கிவிட அபாயம் இருக்கிறது. ஆகவே இயேசு நம்மை தொடுவதிலும் நாம் ஆண்டவரை தொடுவதில் தான் வாழ்க்கையின் அனுபவமே அடங்கி இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருவுடல் இரத்தம் எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் தெரியா? இயேசுவின் சந்திப்பு தான் இயேசுவின் திருவுடல் இரத்தம். நான் என்றும் உங்களோடு இருப்பேன் சொன்ன ஆண்டவர் தினசரி நம்மை சந்திக்கிறார். இதோ உங்களையெல்லாம் கவலையோடு கஷ்டத்தோடு வந்த உங்களை, மனசில் வலிகளோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்ற உங்களை, சந்தோஷத்தோடு வந்திருக்கின்ற உங்களை நம்மை ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். இட்ஸ் அ மீட்டிங் பாயிண்ட் through the Eucharist. ஆண்டவர் இயேசுடைய சந்திப்பு தான், சங்கமம் தான் நற்கருணை. இரண்டாவது, கடவுளுடைய தொடர் உடனிருப்பு, கண்டினியூவஸ் பிரசன்ஸ். அன்றைக்கு மேகத்தூண் நெருப்புத்தூண் வழியாக வழிநடத்திய கடவுள் இன்றைக்கும் நம் எல்லாரையும் தொடர்ந்து அவருடைய உடனிருப்பால் வழி நடத்துகிறார். தட்ஸ் a big super things which is happening over in the mass. மூன்றாவது என்ன தெரியுங்களா? நற்கருணை, திருப்பலி, திருவுடல் இரத்த பெருவிழா. இட்ஸ் a magical power, சக்தி, தூண். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியை பெறக்கூடிய இடம்தான் இந்த வலிமை நிறைந்த திருப்பலி. ஆகவே சக்தியும் சந்திப்பும் உடனிருப்பும் ஆகிய ஆண்டவருடைய நற்கருணையில் அதிகமான பக்தி, தகுந்த முறையில் பங்கெடுப்பது, தகுந்த முறையில் உட்கொள்வது. இயேசுவின் திருவுடலை தகுந்த முறையில் உட்கொள்ளவில்லை என்றால் இயேசுவின் திருவுடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக நாம் குற்றம் செய்கிறோம். கொரிந்தியர் திருமுகம் 11ஆம் அதிகாரம். ஆகவே தகுந்த முறையில் நாம் பங்கெடுத்து இயேசுவின் திருவுடலால் இரத்தத்தினால் வாழ்வும்
உயிர் பெற்று வாழ்வோம். கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்வை நிலை வாழ்வேன். உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழா இல்லையா? ரொம்ப அழகான விழா. நான் என்றும் உங்களோடு என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் வாழ்வு பெறும். வாழ்வுக்காக, மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக நாம் உழைக்க, அந்த உழைப்பின் அடிநாதமாக இறைவன் இருக்கிறார். ஆக இயேசுவின் மேல் நம்பிக்கை, அவருடைய சந்திப்பு, அவருடைய சக்தி, அவருடைய உடனிருப்பில் வலுப்பெற தொடர்ந்து இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. வாழ்வளிக்கும் வள்ளலான இறைவா, தாயாம் திருவையின் இறைமக்களை வழிநடத்தவும், உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பகிர்ந்தளிக்கவும் தூய்மையின் கரங்களாக நீர் தேர்ந்தெடுத்த திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் உம்மைப்போல் தியாக சிந்தனையோடும் அக்கறை நிறைந்த பாசத்தோடும் மக்களை வழிநடத்த தேவையான உடல் உள்ள ஆன்ம பலத்தை நிறைவாக தந்தள்ள வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே, என் இறைவா, எமது நாட்டின் தலைவர்கள் மக்களை சகோதர உறவுகளோடு சமதர்ம சிந்தனையோடும் வழிநடத்தவும் எவ்வித பாகுபாடுமின்றி நீதியின் பாதையில் மக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றவும் வன்முறை, கலவரம், போராட்டம் எதுவுமின்றி மக்கள் அன்புடனும் அமைதியுடனும் உறவுடனும் வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றான எம் இறைவா, தொடங்கி இருக்கும் புதிய கல்வியாண்டில் மாணவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நிறைவாக தந்து எதிர்கால லட்சியங்களை வாழ்வாக்கும் வல்லமை படைப்பவர்களாக மாறிடவும், அவர்களின் சிந்தனை, செயல் அனைத்தும் படிப்பின் மீதே கவனமாக இருந்திட நல்ல ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றான இறைவா, உமது திரு இரத்த திருவுடல் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் நீர் உம்மையே பகிர்ந்தளித்ததைப் போல நாங்களும் எங்களிடம் இருப்பதை ஏழை எளிய மக்களுக்கும் கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர்,
அநாதைகள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து உமது உறவின் மக்களாக ஒன்றிணைக்கும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை ஆண்டவரின் சந்திப்பிலும் அவருடைய தொடர் உடனிருப்பிலும் அவர் தரக்கூடிய சக்தியிலும் புது வாழ்வு பெற்று மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் அமையட்டும். கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் நினைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விரைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் நினைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விரைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் நினைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விரைவோம் காணிக்கை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் கருங்கல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் கருங்கல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. இதை உணர்ந்தே உள்ளம் இணைந்தே தருகின்ற காணிக்கை. ஏற்றருள்வாய் காத்தருள்வாய் காலவும் துணை நிற்பாய். இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் நினைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விரைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் நினைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விரைவோம் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரி, இந்த நாளிலே மேரி விக்கி ஆண்டனி, காத்தேன், ரோசி, யூ ஆண்டனி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். ஆண்டவருடைய புனிதமான இந்த திருவுடல் திறத்த பெருவிழாவுடைய நன்றி நிறைந்த திருப்பலியை கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஒப்பு கொடுக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கைகளும் அது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனாலும் அது திரு அவைக்கு ஒற்றுமையும் அமைதியும் ஆகிய கொடைகளை எங்களுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் கனிவுடன் தந்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் வல்ல மெய்யான குருவாகி அவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையும் ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர்கள் அரியணை சொல்வாட்சி புரிவோராகி அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவரா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ புதுமைகள் நம் வாழ்வில் நடைபெற்று கொண்டு த பெஸ்ட் மிரக்கல் என்ன தெரியுங்களா? த பெஸ்ட் மிரக்கல் விச் இஸ் ஹேப்பனிங் ஆன் எவ்ரி டே. சாதாரண இந்த கை கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய திரு உடலாக ரத்தமாக மாறுது. த மிரக்கல் விச் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன் எவ்ரி டே. கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை திரு உடலாக ரத்தமாக மாறும். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்க, மகிழ்வோடு மனநிறைவு நம்முடைய வாழ்க்கையை கொண்டாட ஆண்டவர் நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்த்துவது தான் இயேசு இந்த நற்கருணை. நிச்சயமாக நம்ம எல்லாரையும் எவ்வளோ காயங்களோடு நீங்கள் வந்தாலும், பலவீனங்களோடு இருந்தாலும், பாவங்களோடு நாம் இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அற்புதமான நிகழ்வு. ஆண்டவருடைய சந்திப்பு, ஆண்டவருடன் இருப்பு, ஆண்டவருடைய சக்தி. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள். இயேசுவை குறித்து நன்றி கூறுங்கள். நற்கருணை ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், நம்புகிறேன், நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பெற்ற தமது சீடருக்கு அளித்தவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள்
உமக்காக கையளிக்கப்படும் என்னுடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் மனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தோம். அன்பான இயேசு, உம்முடைய அன்புதான் திரு விருந்தாக, விருந்தென்கின்ற மாபெரும் உணவின் உருவகமாக உறவாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இங்கே குழுமிருக்கிற அத்தனை மக்களுடைய வாழ்வில் விசுவாசத்தை கட்டி எழுப்பும் திருவுடல் இரத்தத்தினுடைய மாபெரும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் சந்திப்பையும் உடனிருப்பும் சக்தியும் அனுபவிக்க செய்தாலும் எல்லாரும் நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்தாலும் வெகு சிறப்பாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளோ திருமண நாளோ சிறப்பு கருத்துக்களோ நன்றெறிதலாக இந்த திருப்பலை ஒப்புக் கொடுக்கிற அனைத்து விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள் மேலும் உடைய அளவு கடந்த இரக்கத்தை முன்னிட்டு நித்திய இளைப்பாறுதல் என் ஆன்மாக்களுக்கு வழங்கும்படியாக வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுவதும் அத்திருமகள் ஒளியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்களை உலகில் மக்கவதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உலகத்தின் மாபெரும் காதல் கதை ஒரு சிறிய அப்பத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் பேரர் ஃபுல்டைஜேஷன். மதர் தெரேசா சொல்வாங்க, ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கை இந்த சிறிய அப்பத்துக்குள்ளாக இருக்கிற நற்கருணை ஆண்டவரில் தான் எனக்கு தொடங்குகிறது. அந்த இயேசுவை நான் அழகிய தோளிலும் அழுக்கிலும் கிழிந்த உடைகளில் நான் இயேசுவை காணுகிறேன் என்கிறார்.
லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் த யூக்கரிஸ்ட். எஸ், ஆண்டவர் தான் நம்முடைய எல்லாருக்கும் பலம். அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரை அவர் கொடுத்த திருவுள ரத்தத்தின் வழியாக போற்றி புகழ்ந்தேத்தி கடவுளை நாம் சொல்லி பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். இப்படி திருத்தூதர்களுக்கெல்லாம் பொழுகிறேன். அன்பான இயேசு, எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின் நன்றின்மை இவையெல்லாம் மன்னித்து உம்முடைய அருள், உம்முடைய ஆசீரால், உம்முடைய திருவுடல் இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த உள்ளத்தில் அமைதியும் இல்லத்தில் ஒற்றுமையும் அளித்தலை நாளும் திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவராகிய எங்கள் இயேசு மேல் கிறிஸ்துவின் இரக்கமாயிரும். திருவுடலும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசுவோடு சில மணித்துளிகள் பேசுவோம், நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் சதையை உண்டு, என் இரத்தத்தை குடிப்போர் என்னாலும் வாழ்வு பெறுவர். என் சதை உண்மையான உணவு என்கிறார், என் ரத்தம் உண்மையான பானம். ஆண்டவருடைய சந்திப்பு, ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய சக்தி நம்ம எல்லாரையும் நிரப்பி நம்மோடு நமக்காய் வழிநடத்த நாள்தோறும் வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் திருவுடலை வாஞ்சையோடும் ஆசையோடு நாம் பெறுவோம், தயாரிப்போடு பெறுவோம்.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை கூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும், ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், மரணவியலிடம் உம்மை வாழ்த்துவேன், வருகவின் கண்போடு என்னை ஏவிடும், வருகவின் கண்போடு என்னை ஏவிடும். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித காணிக்க மாத அன்பியத்தை சார்ந்து தந்தை ஜோசப் பிரான்சிஸ் நாதன், தாய் மெர்சி இவர்களின் மகன் பிரைன் எட்செல் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித லூகாஸ் அன்பியத்தை சார்ந்து தந்தை சேவியர் மகிமேராஜ், தாய் ராணி லதா இவர்களின் மகள் பிரேமி ஜோவிட்டா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சிவகங்கை மறை மாவட்டம் ஆண்டாவூரணை இரக்கத்தின் அன்னை பங்கை சார்ந்த தந்தை மிக்கேல் ராஜ், தாய் மிக்கேல் அம்மா இவர்களின் மகன் ரிச்சர்ட் ஆட்ரின் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மைக்கேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஆண்டனி சேகர், தாய் ஜான்சி ராணி இவர்களின் மகள் டானியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கலங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லோரையும் பார்ப்பது, கடவுளோடு இணைப்பது, உற்சாகத்தோடு வழி அனுப்பது, ஊக்கத்தோடு உங்களை எல்லாம் வழி அனுப்புகின்ற அற்புதமான இந்த நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் திருப்பலி, அதில் வாரத்தின் திருப்பலி கூடுதலாக நமக்கு பலமாக அமைகிறது. நிச்சயமாக நான் சொல்வது போல் எங்கே நாம் எப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக இந்த இடத்திலிருந்து நாம் தொடங்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு மிகப்பெரிய பலமாக அமையட்டும். அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நாளாக, இனிய வாரமாக, இனிய மாதமாக அமையட்டும் என அன்போடு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழாவுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை மகிமையாக கடவுளுக்கு நாம் சொல்லுவோம். திருப்பலி முடிந்த பிறகு கூடுமான அளவுக்கு நீங்கள் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து விட்டு செல்லுங்கள். இன்றைக்கெல்லாம் நீங்கள் அப்படியே எல்லாரும் போனால் ரஷ் ஆகிடும். ஸோ யூ மேக் இட் எ பாயிண்ட், யூ ஷுட் ஹேவ் த பர்சனல் அட்டாச்மெண்ட் வித் த விசிட்டிங் த பிளஸட் சாக்ரமெண்ட். பேரார் ஃபுல்டன் சர்ச்சு ஜெர்மனியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறார். ட்ரெயின் வரல, 2 மணி நேரம் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா? கான்வென்ட் ஒன்று இருக்குது, ரோச், சென்ட் ரோச் கோயில். அங்கே போயிட்டு 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனை ஆலயத்துக்குள்ளாக இருக்கா. 1 மணி நேரம் தூங்கிட்ட பிறகு அவர் எழுத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த 1 மணி நேரம் சேர்த்தையாகுமா அந்த நற்கருணை ஆராதனை? அப்போ கடவுளுடைய குரல், முதல் நற்கருணை ஆராதனை என் சீடர்கள் தூங்கிட்டாங்க, அதனால் இதுவும் சேர்த்தையாகும். ஆகவே எதற்கு சொல்ல வரேன்னா, நற்கருணை ஆண்டவருடைய சந்திப்பு, அந்த பக்தி நம்ம இன்னும் உயர்த்தி கொண்டே செல்லும். ஆகவே ஆண்டவருடைய நற்கருணை ஆண்டவர் பக்தியில் நீங்கள் வளருங்கள் என்று உங்களை அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, சில அறிவிப்புகள். இன்றைக்கு முதல் திருமண ஓலையை நாம் வாசித்து தொடங்கி இருக்கின்றோம். நம்முடைய பங்கில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சொன்னது போல் யார் யார் எப்படி நமக்கே தெரியாது, பங்கு தந்தையை தவிர. அதனால தான் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களை நாம் தொடங்கி வைத்து சுபகாரியங்களுக்காக, குறிப்பாக இன்றைக்கு மைக்கேல் அன்பியும் மணமகள் டானியா, எங்கே இருக்காங்க டானியா? எஸ் டானியா. அவருடைய தந்தை அந்தோனி சேகர், தாய் ஜான்சி ராணி,
மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பம், நல்ல அமைதியாக பொறுமையாக சேகருடைய துறவியாரும் அவருடைய மகள் டானியாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது முதல் ஓலை பங்கு சார்பாக அவர்களை நாம் வாழ்த்துவோம். கரவழி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். கடவுள் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் ஜூன் 8 திகழ்க புனித மரியா திரேசியா, கேரளாவில் அற்புதமான ஒரு புனித. குறிப்பாக இந்த ஃபேமிலி அப்போஸ்லெட் என்ற குடும்ப பணிக்காக இவங்க ரொம்ப அழகாக உழைத்தவர்கள். இவங்க இடத்திற்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அதில் ரொம்ப அழகான விழா மரியம் திரேசியா. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புனித எஃப்ரேம், ஒரு மிகப்பெரிய தியோலஜியன் திருத்தொண்டர் மறைவல்லுனுடைய விழா. 11ஆம் தேதி புனித பர்னபா அவருடைய திருத்தொண்டருடைய விழா. 12ஆம் தேதி சேக்ரட் ஃபீஸ்ட். 13ஆம் தேதி சென்ட் ஆண்டனி ஃபீஸ்ட். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 78,060 ரூபாய். இந்த வாரத்துடைய சிறப்பு அறிவிப்பாக 1 10th 12th ரிசல்ட் எல்லாம் வந்து பிள்ளைகள் அடுத்தடுத்த வகுப்புகள் கல்லூரிக்கெல்லாம் சென்றிருப்பார்கள். பங்கு தந்தை நபர்கள் அவர்களெல்லாம் சிறப்பாக வாழ்த்துகின்றோம். வெகு சிறப்பாக இந்த வருஷம் என்னென்னா நிறைய பேருக்கு லெட்டர் கொடுத்தேன். நிறைய பேர் லெட்டர் கொடுத்தேன். பல பேர் கிடைக்கல ஃபாதர் அப்படின்லாம் வந்தாங்க. ஆனால் பெரும்பாலும் ஏறக்குறைய கடைசியில் எல்லாரும் வந்து கடிதம் கொடுத்தது எங்கள் எல்லாருக்கும் இடம் கிடைத்தது. நம்முடைய லோயலா கல்லூரியிலும் ஸ்டெல்லா மேரிஸிலும் கத்தோலிக்கர் என்ற ஒரே காரணத்திற்காகவும் பாரிஷ் பிரிஸ்டுடைய லெட்டர் என்ற ஒரே காரணத்திற்காக எவ்ரிபடி ஆல் தோஸ் ஆர் அப்ளைட் திஸ் இயர் ஆல் ஆஃப் தம் காட் த சீட்ஸ். ஆகையால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றது. ஆகையால் கரவழி எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள் நாம் சொல்லுவோம். ஆகையால் லோயலா கல்லூரியிலும் ஸ்டெல்லா மேரிஸ் நல்ல புகழ்பெற்ற நிறுவனத்தில் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அதே போல் ஜெராக்ஸ் காப்பி யாரெல்லாம் 10th 12th த ஹையஸ்ட் மார்க்ஸ் அதோடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேளாக யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்றத பங்கில் நாம் அவர்களை கௌரவப்படுத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய பள்ளிக்கூடம் ஸ்கூல் ரொம்ப நல்லா வருது. இந்த வருஷம் ஏறக்குறை 200 புதிய பிள்ளைகள் நியூ அட்மிஷன்ஸ். இந்த வருஷம் ஏறக்குறை 7 சில்ட்ரனில் 700 சில்ட்ரன் நான் எடுத்த இன்றைக்கி 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே சில மாற்றங்கள்லாம் செய்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்கில் 5 லேயர்ஸில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் லோயலா ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று பிள்ளைகளுக்கு கோச்சிங் ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அதனால தான் கவர் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த கிரவுண்டை பாதுகாக்க காரு தாராளமாக நீங்கள் நிறுத்தலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. 2 வீலர் மட்டும் எனக்கு உதவி செய்யுங்கள். கேன்டீன் பக்கத்தில் இப்படி நிறுத்தி, ஏன்னா 2 வீலர் பைக் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா அது திருப்பும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக. அதனால் 2 வீலர் ஃபுல்லாக இந்த பக்கம் முன்னாடிகளாக நிறுத்தி காரு ஸ்கூல் கேம்பஸில் பங்கு ஃபாருடைய இல்லத்திற்கு முன்பாக நிறுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். உங்களுடைய உழைப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் மிகுந்த நன்றி. அதே போல் இன்றைக்கு 11 மணி திருப்பலி புதிய கல்வி ஆண்டை தொடங்கவிருப்பதால் பிள்ளைகளுக்கான சிறப்பு திருப்பலியாக ஒப்புக்கிடப்படும். பிள்ளைகளையும் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டு. கேட்டகிசம் 21ஆம் ஜூன் மாதம் வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு நாம் கேட்டகிசம் மறைக்கல்வி நாம் தொடங்கும். மறைக்கல்விக்கு பணிபுரிய ஆசிரியர்கள் விரும்பினால் தாராளமாக பெயர்களை இடத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை ஏறக்குறை இந்த வருஷம் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கல்வி உதவித்தொகை. யாருக்கு முன்னுரிமை என்றால் குறிப்பாக மறைக்கல்வி வகுப்புக்கு வருகை தந்த, அதுவும் 75% அட்டண்டன்ஸ்க்கு மேலே இருக்கவங்க, 90%, பிறகு 95%, பிறகு 75% இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே சாயங்காலம் ஃபார்ம் தருவாங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அடுத்த வாரத்திற்குள்ளாக அங்கே நீங்கள் பதிவு செய்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஏறக்குறைய வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை போல உங்களுக்கு கல்வி உதவித்தொகை பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். யாராவது கல்வி உதவித்தொகைக்கு விருப்பம் இருந்து உதவி செய்ய விரும்பினால் தாராளமாக என்னை அணுகலாம். நம் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நாம் உதவிகளையும் நாம் செய்வோம். நம்முடைய அந்தோனியார் ஆலயத்தில் திருவிழா நடைபெறுகிறது. வருகின்ற செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை தொடர்ந்து திருவிழா 9 நாள் திருப்பலிகள் இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை புனித அந்தோனியாருடைய விழா. நம்முடைய தமிழகத்தில் மாதாவுக்கு பிறகு அதிகமாக புகழ்பெற்றவர் புனித அந்தோனியார் தான். புனித அந்தோனியார் திருவிழா வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய சிற்றாலயத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 12 சேக்ரட் ஹார்ட் ஃபீஸ்ட், திரு இருதய ஆண்டவருடைய திருவிழா. ஆகவே எல்லோரும் வாங்க. திருதி ஆண்டவருடைய பெருவிழாவில் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவின் திருதிய படங்கள்லாம் வைத்திருப்பீர்கள். சில பேர்லாம் படம் பார்த்திங்கன்னா 50 வருஷம் 100 வருஷம் படம் யாராவது வச்சுருக்கீங்களா?
ஒரு வீட்டுக்கு போனால் 100 வருஷம் நாங்கள் இந்த படம் 100 வருஷமாக நான் வச்சுருக்கேன் ஃபாதர், எங்கள் முன்னோர்கள் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுபோல் சேக்ரட் ஹார்ட்டுடைய அந்த பக்தி நமக்கு ஒரு அழகான விஷயமாகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி சாயங்காலம் சிறப்பு திருப்பலியாக திருதி ஆண்டவருடைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். 13ஆம் தேதி சனிக்கிழமை பாத்திமா மாதாவுடைய நாள். வழக்கமாக நம்ம ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம். அங்கே சாயங்காலம் நமக்கு இப்படி அந்தோனியா திருவிழா என்பதால் சற்று மாற்றம். வருகின்ற சனிக்கிழமை 13ஆம் தேதி மரியாளின் மாசற்ற திரு இருதய அந்த விழாவும் கூட வழக்கமாக காலையில் திருப்பலி இருக்கும். மதியம் 12 மணிக்கு வருகின்ற சனிக்கிழமை பாத்திமா மாதாவுடைய நாளில் மதியம் 12 மணிக்கு பாத்திமா தாயினுடைய சிறப்பு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். சாயங்காலம் வழக்கமாக இங்கு திருப்பலியும், சனிக்கிழமை சாயங்காலம் அங்கே அப்படி அந்தோனியாருடைய திருப்பலி இருக்கும். வருகின்ற சனி மதியம் 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி. அடுத்த 13ஆம் தேதியிலிருந்து கூடுதலாக நாம் கவனம் செலுத்தி பாத்திமா நாளை இன்னும் பல திருப்பலிகளோடு நாம் நிறைவேற்றவிருக்கின்றோம் என்பதை அன்போடு உங்களுக்கு நினைவுறுத்துகின்றோம். அதே போல் அன்புகளை கெட்சமநாதர் ஆலயத்தில் நாளைக்கு திருப்பலியும் அன்பிய கூட்டம் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு திருதி ஆண்டவர் அன்பியம் மிஸ்ஸஸ் அந்தோனியம்மாள் இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நம்முடைய ஓராண்டு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய CJ ஜேசுதாஸ் அவர்கள் பங்கு தந்தைக்கு உதவியாகவும் பொறுமையாக அமைதியாக தனக்கு தெரிந்ததெல்லாம் அவர் கற்றுக்கொண்டார், தெரிந்ததை கொடுத்தார். பங்கின் சார்பாக அவருடைய உதவிக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றிகளை பாராட்டுக்களாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். குணேலியன் சபையை சார்ந்தவர். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க நாம் வாழ்த்துவோம். சாயங்காலமும் 4:30 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக அவருக்கு கௌரவிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் பங்கின் சார்பாக இப்பொழுது பங்கு தந்தை பங்கு பேரவையோடு கௌரவிப்பால் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னொரு முறை நம்முடைய உதவி பங்கு தந்தை அவளுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இந்த வருடம் புதிதாக வருகை தந்திருக்கின்ற உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சுந்தர் செல்வம் சுந்தர் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். தந்தை அவர்கள் HGN சபையை சார்ந்தவர், ஹெரல்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சபையை சார்ந்தவர். குருவாகி 2 ஆண்டுகள் மட்டும் ஆகிறது. ஆக 3வது ஆண்டை நம்மிடத்தில் வருகை தந்து பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு தந்தைக்கு உதவியாக பணியாற்ற வருகை தந்திருக்க தந்தை அவர்கள் ரொம்ப அமைதியாக அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக நல்ல ஒரு திறம்பட செய்யக்கூடிய தந்தை அவர்களை நம்முடைய கோடம்பாக்கம் பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக அன்போடு வரவேற்போம். அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி அவரை அன்போடு வரவேற்போம். மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு இணைத்து மே மாதம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி பரிசுகளை கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மே மாதம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? முன்னாடி வாங்க பார்ப்போம். இப்போயே வந்தால் தான் எனக்கு பரிசு மிச்சம், இல்லைன்னா நிறைய ஆகிடும். முன்னாடி வாங்க பார்ப்போம். சீக்கிரம் வாங்க. உங்களையெல்லாம் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். தட்ஸ் வெரி குட். சரிங்களா? ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது மிகுந்த எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு சிரிப்போடு நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும். ஆகிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கரவொலி எழுப்பி நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம்முடைய மக்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வோம். அதேபோல் திருமண நாள் கொண்டாங்க. மே மாதம் நிறைய பேர் திருமணம் செய்திருக்க, விடுமுறை என்பதால் செய்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆகிய மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வாழ்த்துக்கள். கல்யாணத்தினுடைய அந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவதனுடைய சிறப்பான கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம்.
தினேஷ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் வாசிப்போம். அன்புக்குள்ளே மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவதற்கெல்லாம் ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கொள்ள எப்பொழுதும் பங்கு ஒரு குடும்பமாக எல்லோரும் உற்சாகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயர் மதிப்புள்ளும் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்களே உலகில் உட்கொள்வதும் அது இறைத்தன்மையை சுவைத்து என்பொருவதின் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. முன்பாக நம்ம இப்போ கொடுத்து இந்த நாளும் இந்த வாரமும் அன்னை நம்மோடு. அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்ததா எங்கள் பங்கின் பாதுகாவலான பாத்திம் அன்னையே, எல்லா மக்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகிற வேலைகள், சந்திக்க போகின்ற மனிதர்கள், எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள், எங்களுடைய பயணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து
திருமண குடும்ப தனிப்பட்ட சமூக வாழ்வு மகிழ்வோடு மனநிறைவோடு ஆண்டவருடைய திருவுடல் இரத்தத்தின் பெருவிழாவின் அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நிமிடங்கள் நற்கருணை ஆண்டவுடைய திருவிழாவுடைய அருளோடும் ஆசீர்வாதம் சொல்லும் முழங்கால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பாடலை நாம் பாடுவோம். கருணைக்கு கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. மோயேசா, மோயேசா, நீ நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. முட்புதர் வழியாக அன்றைக்கு கடவுள் காட்சி கொடுத்த அதே இறைவன் இன்றைக்கு நற்கருணை வடிவாக காட்சி கொடுத்து நம்ம எல்லாரையும் மோயேசா, மோயேசா, நீ நின்று கொண்டு இருக்கக்கூடிய புனிதமான உன் காலடிகளை கழற்றி விட்டு வா என்று சொன்னது போல எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவோட, இயேசு ஆண்டவருடைய சக்தி, இயேசு ஆண்டவருடைய சந்திப்பு, இயேசு ஆண்டவருடைய உடனிருப்பு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் இயேசுவோடு நாம் சொல்லுவோம், நன்றியை சொல்வோம், குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுப்போம், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியை சொல்வோம். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நாம் பெற்ற சமூக அந்தஸ்துக்காக எத்தனை 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 நன்மைகள் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் நம் ஒவ்வொரு பயணங்களில் நாம் பெற்ற எத்தனையோ விதமான அனுபவங்கள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவா எங்களுக்கு கொடுத்த மிக 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 பெரிய உம்முடைய காரியம், உம்முடைய திருவுடல் இரத்தம், இவற்றின் வழியாக வாழ்வும் சக்தியும் பலமும் ஆற்றலும் வழங்கக்கூடிய உடைய அற்புதமான இந்த திருவுடல் இரத்தத்தின் பெருவிழா நாளில் எல்லோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்புவோர், நம்பிக்கையோடு இருப்போர், நம்பிக்கை சற்று தளர்ந்திருப்போர், எத்தனையோ சூழல்களோடு குடும்ப வாழ்வில் போராடுவோர், தனிமையாக இருப்போர், வயதான காலத்தில் இருப்போர், நோய்களால் அவதியுறுவோர், மனசுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் வலிகளோடு, காயங்களோடு, சஞ்சலங்களோடு, சலனங்களோடு, சபலங்களோடு, மன நெருக்கடியோடு, மனப்புழுக்கங்களோடு எத்தனையோ மனிதர்கள், எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையாய், பலமாய், சக்தியாய், ஆற்றலாய், ஞானமுமாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். நற்கருணை ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து ஆராதித்து புகழ்ந்தேத்து நம்பிக்கையோடு செபிக்கின்றோம். எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்து நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். மாண்புமிகு கீதத்தை பாடுவோம். வரும் அடையாளத்தை வாழ்ந்து பணிந்து ஆராதிக்கும் பழைய
மாறி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னகத்தை கொண்ட அப்பமே இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றை தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் அது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவித்து பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் திருவுடல் இரத்த பெருவிழா எத்துணை நன்று, எத்துணை எத்துணை நன்று என்று இறுதி பாடலை நாம் பாடிவிட்டு நாம் செல்வோம். அடுத்த ஆங்கில திருப்பலி நான் தான் நிறைவேற்றுகின்றேன். ஆகவே நம்ம திருப்பலியிலும் நாம் ஆங்கில திருப்பலியில் வந்திருப்பவர்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடலை நாம் மிகுந்த மகிழ்ச்சி, எல்லோரும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு செல்லுங்கள். கடவுள் ஆண்டவர் நம்மோட, நாம் எல்லாரோடும், நம் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இயேசுவின் அன்பில் வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்.